வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி வீட்டு வாசலில் மூதாட்டியிடம் தாலி சங்கிலி பறிப்பு. நாளை மறுதினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக உள்ளது. வெயில் அளவு 100 டிகிரியை தாண்டியது. புதுச்சேரியில் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடுமையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பிராந்தியத்தில் மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதேபோன்று காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் முதுநிலை மையம், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலை பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 மேசைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்கான போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 218 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள் மற்றும் 221 எண்ணிக்கை உதவியாளர்கள், 232 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 47 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 94 எண்ணிக்கை உதவியாளர்கள், 47 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் போதுமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெற்றுள்ள முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜாதகர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் போது அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்படுவர். செய்தியாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசியை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைபேசி காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டும். பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள மற்றும் ECINET செயலி வாயிலாக வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். புதுச்சேரி வீட்டு வாசலில் மூதாட்டியிடம் தாலி சங்கிலி பறிப்பு. மேற்கு வங்கத்தை சேர்ந்த கட்டுமான தொழிலாளி கைது. கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கீதா 63. இவரது கணவர் சந்திரன் இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கொசப்பாளையம் வேல்முருகன் நகரில் உள்ள முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கீதா வீட்டுக்கு திரும்பி வந்தார். கீதா வீட்டுக்குள் நுழைய முயன்ற போது மர்ம நபர் ஒருவர் கீதாவின் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தாலி செயினை அறுத்து கொண்டு தப்பி ஓடினார். உடனே கீதா சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் மர்ம நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து கீதாவிடம் விசாரணை நடத்தினர். அப்போது வெள்ளை சட்டை அணிந்த ஒரு சிகப்பு நிற நபர் தாலி செயின் அறுத்து சென்றதாகவும் கூறினார். இதையடுத்து போலீசார் கீதாவிடம் புகார் பெற்று வழக்கு பதிந்தனர். முதற்கட்டமாக சம்பவம் நடந்த திருமால் நகர், அண்ணா நகர் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் துப்பு துலங்கியது. அப்போது அண்ணா நகர் 8வது கிராஸ் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் கட்டுமான தொழிலாளியாக பணியாற்றி வரும் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த ராஜேஷ் மோண்டால் என்கிற ஜோயல் 20 என்பவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு தெரிய வந்தது. தொடர்ந்து அவரது பேண்ட் பாக்கெட்டில் இருந்து திருடப்பட்ட தாலி செயின் மற்றும் பிற நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர்.
அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பு புதுச்சேரியில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது. கடந்த 2 மாதங்களாகவே வெயில் அதிகரித்துள்ளது. இதனால் பகல் நேரங்களில் வெயிலில் மக்கள் நடமாட முடியவில்லை. மேலும் சுகாதாரத்துறையும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நாளை மறுதினம் 4/5/2026 அன்று கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக உள்ளது. ஆனால் அதற்குள்ளாக புதுச்சேரியில் வெயில் அளவு 100 டிகிரியை தாண்டியது. அதாவது நேற்று புதுச்சேரியில் 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகி உள்ளது. நடப்பாண்டு முதல் முறையாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளது. அதாவது நேற்று புதுச்சேரியில் 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. நடப்பாண்டு முதல் முறையாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி உள்ளது. அக்னி வெயில் மே 28ஆம் தேதி வரை இருக்கும். அதனால் மக்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு வெயில் 100 டிகிரியை தாண்டி இருக்குமோ என்று அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு கலைவிழா சலங்கை பூஜை முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26ஆம் ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இன்று 1/5/2026 காலை 10 மணி அளவில் தொடங்கியது. நிகழ்ச்சி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகள் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலைமாமணி சங்கீதா மகேஸ்வர் நடன வேற்புரை ஆற்றினார். தமிழ்மணி முன்னிலையில் வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரை ஆற்றினார். இவ்விழா கலையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி தமிழக சட்டமன்ற தேர்தலில் கடைசி வரை சிபிஎம் சிபிஐக்கு 5 இடம் மட்டுமே என திமுக கூறியது மனசங்கடத்தை ஏற்படுத்தியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் பேட்டி அளித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர் எழுதிய திருப்பிடித்த வரலாறு நூல் வெளியீட்டு விழாவும் இன்று நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக நூலை வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கே பாலகிருஷ்ணன் வணிக சிலிண்டரை தொடர்ந்து கேஸ் டீசல் விலை உயரும் அபாயம் உள்ளதால் மத்திய அரசை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தேர்தல் கருத்து கணிப்பில் பாஜகவிற்கு தமிழகம் புதுச்சேரியில் இடம் இல்லை என்பதை தெரிவிக்கிறது என்றும் மீண்டும் தமிழகத்தில் திமுக அரசு அமையும். புதுவையில் தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியவில்லை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணி தேர்தலை சந்திக்கும் போது ஒத்த கருத்துடன் செயல்படவில்லை. இதனால் போட்டி ஏற்பட்டு தேர்தல் முடிவுகளில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் ஒருங்கிணைந்து பாஜக என்ஆர் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என செயல்பட்டிருந்தால் மக்கள் முழு ஆதரவு அளித்திருப்பார்கள். திமுக காங்கிரஸ் தலைவர்கள் இதை செய்யக்கூடாதது, கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்காதது போன்றவை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது என பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என மத சார்பற்ற கூட்டணியுடன் இடதுசாரிகள் கூட்டணி இணைந்து செயல்படுகிறது. தமிழகத்தில் திமுக தலைமையே மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகளை மட்டுமே தருவோம் என திமுக உறுதியாக மறுத்துவிட்டது. கூடுதலாக ஒரு சீட்டு வழங்குவதால் கூட்டணியில் குழப்பம் இருந்திருக்காது. இதில் மனசங்கடம் இருந்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும். அதிமுகவுக்கு ஓட்டளித்து பாஜகவை ஆட்சியில் அங்கம் வகிக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவுடன் இணைந்து பணியாற்றினோம் என கூறிய பாலகிருஷ்ணன் வருங்காலத்தில் இதே நடைமுறை தொடரும். அடுத்து ஆட்சி அமைக்கும் திமுக நடவடிக்கையை பொறுத்து எங்கள் அணுகுமுறை இருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் உள்ளனர். ஒப்பந்த பணிகள் தொடர்கிறது. பணி நிரந்தரம் இல்லை. காலி பணியிடங்கள் நிரப்பவில்லை. இதையெல்லாம் திமுக அரசிடம் வற்புறுத்தியுள்ளோம். இந்த பிரச்சனைகளை ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் தீர்க்க வேண்டும் என உறுதியாக வலியுறுத்தி போராடுவோம் என அவர் கூறினார். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியோடு உள்ளனர். ஒரு பகுதியினர் விஜய் பின்னால் சென்றிருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் மாற்றம் உள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த இளைஞர்களை அணி திரட்ட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப்படுவோம். புதுச்சேரியில் தேர்தல் முடிவு தெளிவாக இல்லை. தேர்தலின் போது பல குழப்பம். குறிப்பாக திமுக காங்கிரஸ் ஒத்த கருத்து இல்லை. தலைமையேற்ற காங்கிரஸ் திமுக உறுதியாக பாஜக என்ஆர் கூட்டணியை எதிர்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூக்கு திமுக உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டுவது ஏன் என்ற கேள்விக்கு கடைசி வரை சிபிஎம் சிபிஐக்கு 5 இடம் மட்டுமே கூறியது மனசங்கடங்கள் இருந்தாலும் பாஜகவிற்கு இடம் கொடுக்க கூடாது என ஒற்றுமையாக இருந்தோம். ஆட்சி அமைத்த பிறகு திமுகவின் செயல்பாடுகளை கவனிப்போம். அரசு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு. வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க வேண்டும்.
வேண்டும், ஒப்பந்த ஊழியர்கள் நிலைமாற்ற வேண்டும். இந்த தேர்தலில் இளைஞர்கள் எழுச்சியாக இருந்தனர். ஒரு சில மக்கள் விஜய் பின்னால் சென்றிருக்கலாம். ஒட்டுமொத்த இளைஞர்களை ஈர்க்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருண்தந்தை சாமுவேல், காரைக்கால் நகர காவல் ஆய்வாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு தனியார் ஆசிரியர் சங்க தலைவர் பால்மணி, முனைவர் சுரேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். மேலும் மதர் குளோரி நீட் அகாடமி நிறுவனர்கள் அந்துவான் பிரபு மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று மாணவர்கள் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான யோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி பேசினர். இந்த 40 நாள் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறி மாணவர்கள் மகிழ்ந்தனர். சித்ரா பௌர்ணமியையொட்டி புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் 57வது மகா சமுத்திர ஆரத்தி பூஜை நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியொட்டி புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் 57வது மகா சமுத்திர ஆரத்தி பூஜை தலைமை செயலகம் எதிரே கடற்கரையில் நேற்று இரவு நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் பாஜ மாநிலம் தலைவர் VP ராமலிங்கம், செல்வம் MLA, முன்னாள் MLA சோமசுந்தரம் மற்றும் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைமை செயலகம் எதிரே கடற்கரையில் மாதந்தோறும் பௌர்ணமி திருநாளில் காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜைக்கு நிகராக நடத்தப்பட்டு வருவதாகவும், பஞ்சபூத வழிபாட்டின் அங்கமாக இந்த சமுத்திர ஆரத்தி பூஜை நடத்தப்படுவதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் ஓங்கார ஆசிரமம் சார்பில் 55ஆம் ஆண்டு சித்திர பௌர்ணமி வெளியிட்ட தியானம் நேற்று இரவு நடந்தது. தவத்திரு சுவாமி ஓங்காரந்தா அருளுரையில் வெட்டவெளி தியானம் முறைகளை பயிற்றுவித்து அனைவரையும் தியானம் செய்ய ஆசி வழங்கினார். தவத்திரு கோடீஸ்வர ஆனந்தா வெட்டவெளி தியானத்தின் தோற்றம், வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். விஜயராகவன் மகாபிரபு சுவாமி சர்வாத்மானந்தா வெட்டவெளி தியானத்தின் சிறப்பு பற்றி விவரித்தனர். வெட்டவெளி தியானத்தின் திரளானோர் பங்கேற்றனர். பின்னர் வெட்டவெளிக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றுள்ளது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு பிரம்மச்செர்வ தேர் திருவிழாவை தொடர்ந்து சித்திரை பொங்கல் இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 112ஆம் ஆண்டு தேடல் தேர் திருவிழா நேற்று காலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 127 பெண்கள் இணைந்து சித்திரை திருநாளை முன்னிட்டு ஊரணி பொங்கலிலும் நிகழ்ச்சி சிவசங்கரி கமலஜோதி குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 127 பெண்களும் உங்களிடம் பாத்திரம், பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை சிவசங்கரி கமலஜோதி குடும்பத்தினர் வழங்கினார். தொடர்ந்து இவ்வாலயத்தில் சர்க்கரை பொங்கலுக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுல் என்கிற கமலஜோதி விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழ் அமைப்புகள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நேற்று மாலை நடந்தது. சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாசு, திணை தலைவர் திருநாவுக்கரசு, விசிக பாவனன், விடுதலை வேங்கையன், நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன், தமிழ் மல்லன், துரை மாலியரையன், எல்லை சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை புதுச்சேரி அரசு கல்வித்துறை அவசர கதியில்
முறைப்படுத்தி மாணவர்களின் கல்வி நலனை சீர்குலைய வைத்துள்ளது. நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் மத்திய மாநில அரசுகளின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். புதுச்சேரி அரசானது இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்துவது புதுச்சேரி மாநிலத்திற்கென தனிக்கல்வி வாரியத்தின் அரசு உருவாக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டனர். புதுச்சேரி சோலை நகர் ஸ்ரீ சக்தி சோலை வாழியம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி தேரோட்டத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சோலை நகர் ஸ்ரீ சக்தி சோலை வாழியம்மன் கோயிலில் 92ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருத்தேர் பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், ஊரணி பொங்கல், 30ஆம் தேதி பால்குட காவடி, செடல் புறப்பாடு, இரவு மகா கணபதி, முருகன் சக்தி சோலை வாழியம்மன் வீதியுலா நடந்தது. சித்ரா பௌர்ணமியான அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம், மதியம் தாய் வீட்டு வரிசை நடைபெற்றது. மாலையில் மகா கணபதி சக்தி சோலை வாழியம்மன் திருத்தேர் விதி யுலா நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து இன்ற சமமந்தி போஜனம், இரவு அம்மன் வீதியுலா, நாளை மாலை அம்மன் வேப்பிலை அலங்காரத்தில் மஞ்சள் நீர் அருள் பாலித்தர் நடைபெறும். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யோகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெண்பாட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலபாட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகைக்கு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டனர். தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்களை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பிரம்படி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பிரம்பாடி மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் பால் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,835, வெள்ளி 1 கிராம் 267. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி வீட்டு வாசலில் மூதாட்டியிடம் தாலி சங்கிலி பறிப்பு. நாளை மறுதினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக உள்ளது. வெயில் அளவு 100 டிகிரியை தாண்டியது. புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழ் அமைப்புகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் சங்க தலைவர் முத்து தலைமையில் நடந்தது. ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.